இந்த ப்ராப்ளம் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலில் பெருவிரலில் வீக்கம் போடும், பயங்கரமாக வலி இருக்கும். இது என்ன நோயின்னு தெரியுமா? நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க. இப்போ தெரியுமா இது என்ன நோயின்னு சொல்லி தர போகிறேன், சரியா? இது யாருக்கு வரக்கூடியன்னா யூரிக் ஆசிட் பிரச்சனை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய். இன்னைக்கு வேர்ல்டில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த யூரிக் ஆசிட் இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு என்னெல்லாம் பிரச்சனை வரலாம் அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். டக்குன்னு பார்த்துடுங்க, வச்சுக்கிறேன், பார்த்துக்கிடுங்க. ஒன்று வந்து முட்டில் வீக்கம், எல்லா எலும்புகளும், குறிப்பாக சின்ன எலும்புகள் முட்டு வீக்கம் வரலாம். இன்னொன்று வந்து கிட்னியில் கல் வரலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை பற்றி. யூரிக் ஆசிட் பிரச்சனை இருந்தால் கிட்னியில் கல் வரும். கிட்னியில் கல் சிலவங்களுக்கு நிறைய கல் இருக்கும். நிறைய கல் வந்துச்சுன்னா அது வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்னி பெரிய அளவில் பாதிக்கும், சரியா? அது ஒன்று ப்ராப்ளம். இன்னொன்று வந்து சுகர். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, எப்படி தானே? சுகர் வரலாம், ப்ரெஷர் வரலாம். எதிர்பார்த்தீங்களா? யூரிக் ஆசிட் அவ்வளோ ஆபத்தானது. ப்ரெஷர் வரலாம். ப்ரெஷர் வந்துன்னா என்ன வரலாம்? பக்கவாதம் வரலாம். சுகர் வந்தால் என்ன வரலாம்? இருதய மாரடைப்பு வரலாம். அதான் அடுத்து சொல்ல போகிறேன். இருதய பிரச்சனை. சுகர் பிபி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? இருதய பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் சுகர் பிபி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கவாதம் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத நோய் வந்து யூரிக் ஆசிட். எதிர்பார்ப்போமா? அவ்வளோ ஆபத்தானது தான் இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை. இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெலாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை 100க்கு 100% சரியாகும். 100க்கு 100% சரியாகும். இல்லைன்னா நீங்கள் எத்தனை வருஷம் மாத்திரை போட்டாலும் அதனால் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது, எந்த பிரயோஜனம் கிடைக்காது. அதே மாதிரி நம்ம வெயிட்டை வந்து குறைச்சா கூட, நம்ம உடல் பருமன் இருக்கலாம், வெயிட்டை குறைச்சா கூட யூரிக் ஆசிட் பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். இந்த மாதிரி முக்கியமான வீடியோவை, யூஸ்ஃபுல்லான வீடியோ, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? பிரயோஜனமாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது எல்லாமே, சரி தானே? மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.